கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அருட்பணியாளர் ராக்லண்ட் ஐயரை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். அருட்பணியாளர் ராக்லண்ட் ஐயர் அவர்கள் 1815 ஆண்டு ஏப்ரல் 16 பிறந்தார். இவரது முழு பெயர் தாமஸ் கிச்சன்டன் ராக்லண்ட் ஆகும். இவர் பிறந்த சில மாதங்களுக்குள் இவருடைய அன்பு தாயாரும் மரித்துவிட்டார். இவருடைய இளமை காலமே துயரத்தில் ஆரம்பமானது. தாயையும் தகப்பனையும் இழந்து தவித்த ராக்லண்ட் லிவர்பூலில் இருந்த அவருடைய மாமா திரு சார்லஸ் பிரின்ஸின் அரவணைப்பில் வளர்ந்தார். ராக்லண்டின் இளமை கல்வி கர்டமெல் என்ற இடத்தில் பள்ளியில் ஆரம்பமானது. தன்னுடைய 15 வயதில் தன்னுடைய இளமை கல்வியை முடித்து லிவர்பூலில் உள்ள தன்னுடைய மாமாவுடன் சேர்ந்து வாணிப கம்பெனியில் பணியாற்றினார். ஆயிரத்தி 1837 ஆண்டு அக்டோபர் மாதம் கேம்பிரிட்ஜ் நகரில் உள்ள கார்ப்ஸ் கிறிஸ்டி கல்லூரியில் இளங்கலை படிப்பில் சேர்ந்தார். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வேத வசனத்தை மையமாக வைத்து தன்னுடைய கல்லூரி படிப்பை ஆரம்பித்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் சிறப்பு தேர்வில் முதல் பரிசு பெற்றார். 1841 ஆண்டு டிசம்பரில் உதவி ஆயராக அருட்பொழிவு பெற்று பார்னவேல் என்ற சிற்றூரில் பணியாற்றினார். ராக்லண்ட் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் திருச்சபை ஊழியத்தில் அதிக ஈடுபாடு கொண்டார். கேம்பிரிட்ஜ் பல்கலை கல்லூரிகளில் பல ஜெப குழுக்களை ராக்லண்ட் ஏற்படுத்தினார். ராக்லண்ட், ஆல்நட் ஆகிய இருவரும் தங்கள் மிஷனரி ஊழிய அழைப்பை பெற்றனர். 1846 ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் திருச்சபை மிஷனரி சங்கத்தின் தொடர்பு குழுவின் செயலராக பொறுப்பேற்று கொண்டார். வடநெல்லை கிறிஸ்தவ மக்களிடத்திலும் பொது மக்களிடத்திலும் ஆன்மீக மறுமலர்ச்சி சீர்திருத்தத்தையும் ஆன்மீக புத்தெழுச்சி சீர்திருத்தத்தையும் கொடுத்த இறை பணியாளர் என்று சொன்னால் மிகையாகாது. சிவகாசி பகுதியில் இவர் ஆற்றிய திருப்பணியின் விளைவாக அநேகர் ஆண்டவர் அண்டை வழிநடத்தப்பட்டனர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ராக்லர் பட்டத்தை பெற்ற போதிலும் அவை தன் இருதயத்தை ஆக்கிரமித்து விடக்கூடாது என ராக்லண்ட் எண்ணினார். தேவன் தனக்கு கொடுத்த பொறுப்பை தன் வாழ்வின் இறுதி மூச்சு வரை உண்மையோடும் உத்தமத்தோடும் நிறைவேற்றி முடித்தார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்ற வசனத்தின் அடிப்படையில் வட திருநெல்வேலியில் கோதுமை மணிகளாய் செத்தவர்களின் பட்டியலில் முதன்மை இடத்தை பெற்றவர் ராக்லண்ட். ராக்லண்ட் தன்னுடைய 43வது வயதில் இறந்தார். அக்டோபர் 23 காலை 8 மணிக்கு ராக்லண்ட் சரீரம் மரித்தோர் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு அவர் வசித்த பங்களாவின் பின்புறம் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த அடக்க ஆராதனைக்கு வட திருநெல்வேலி கிறிஸ்தவர்களும் வெகு திரளான பிற சமய மக்களும் வந்திருந்தார்கள்.
ராக்லண்ட் மரித்து விட்டதை காணக்கூடாமல் சூரியன் தன்னை மறைத்து கொண்டதால் பூமி அந்தகாரப்பட்டது. வானம் தன் கண்ணீரை மழை நீராய் பொழிந்தது. தாமஸ் ஜெகன் ராக்லண்ட் என்ற கோதுமை மணி இங்கே இயேசு கிறிஸ்துவுக்காய் வட திருநெல்வேலி மண்ணில் விழுந்து மண்ணோடு மண்ணாய் மக்களோடு மக்களாய் ஒன்றித்து செத்துவிட்டது.